ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி மகாநதி சீரியலில் என்ன நடந்துச்சுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இங்கே நம்ம விஜய் வந்து நைட்டு டிஃபன் செய்ய ஆரம்பிச்சிட்டாரு. அதாவது சிக்கன் கிரேவி பண்ணிகிட்ருக்காரு. ஆனால் காவேரிக்கு வந்து கொஞ்சம் பயமாக தான் இருக்குது, எப்படி வரப்போதோ அப்படிங்கிற மாதிரி. ஆனால் அவர் செஃப் லெவலில் வந்து மசாலாலாம் அப்படி இப்படின்னு கொஞ்சம் போட்டு செஞ்சு வச்சுட்டாரு. டேஸ்ட் பண்ணி பார்க்குறாரு, நல்லா இருக்கே அப்படின்னு. காவேரி நீங்கள் டேஸ்ட் பண்ணுங்கிறாரு. ஆனால் காவேரி வந்து கொஞ்சம் பயப்படுறாங்க. இல்லை நீ சாப்பிட்டு பாரு அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க சாப்பிட்டு பார்த்துட்டு நான் நிஜமாகவே நல்லாயிருக்கு பாஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க. அடுத்து பார்த்தா இங்கே வந்து விஜய் வந்து ட்ரிங்க்ஸ் பண்ணிகிட்ருக்காரு. காவேரி வந்து அதுக்கு தேவையானலாம் எடுத்து கொடுத்துட்ருக்குறாங்க. ஆனால் காவேரி ஒன்று உண்மையாக சொல்லியே ஆகணும், நீலாம் ரொம்ப பெஸ்ட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஏன் எதனால் அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து ரொம்ப புலம்புவாங்க, அதாவது ட்ரிங்க்ஸ் பண்ணாலாம் ஒய்ஃப் ஒத்துக்கவே மாட்டாங்கடா அப்படி இப்படின்லாம் சொல்லுவாங்க. இந்த மாதிரி ஒரு ஹில் ஸ்டேஷனுக்குலாம் வந்தால் அதெல்லாம் கண்டுக்கக்கூடாதுல்ல காவேரி, ஆனால் நீ அப்படி இல்லை பாரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. உடனே அதுக்கு காவேரி சொல்கிறாங்க, ஒருவேளை உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் இந்த மாதிரி 8 மாதம் அக்ரிமெண்ட்டுக்கு எதுவும் ஒத்துக்கிட்டு இருந்தால் ஒருவேளை எப்படியோ குடிச்சு உடல் பாலாக போய் செத்தா என்னன்னு கூட ஒய்ஃபு விட்டுருந்துருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம். அப்படியே விஜய்க்கு ஒரு மாதிரியாது, இது என்ன அப்படின்னு. சரி, இதுக்கு முன்னாடி 8 மாதம்னு சொல்லி அக்ரிமெண்ட்டுன்னு சொல்லி உன்னை நான் காயப்படுத்தியிருக்கேன் தான், ஆனால் இப்போ நான் அப்படி பண்ணுறது இல்லைல்ல, இனிமேல் அப்படிலாம் நான் உன்னை சொல்லவும் மாட்டேன், நீயே என்னை அப்படி சொல்லாத, என்னை பார்த்தா உனக்கு பாவமாக இல்லையானா விஜய் சொல்கிறாரு. விஜய் அப்படியே ரொமான்ஸாக பண்ணிகிட்ருக்காரு. பார்க்கலாம் என்ன நடக்க போகுதுன்னு.